நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோங்க. தாவே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உண்மை ஆராதிக்கும்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிதான தருணத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. தேவாவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுக்கும். துதிகன மகிமையில்லாமல் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் கொடுத்த பெரிதான தருணத்திற்காக என் தேவனுக்கு நான் முதலாவது எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம், அதிலே 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம், அதிலே 5வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது: நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிற இந்த காரியம், இந்த வார்த்தையானதுதான் நமக்கு இந்த நாளுக்குரிய மன்னாவாக அமைகிறது. தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகுவதற்கு முன்னே உன்னை நான் அறிந்திருக்கிறேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக தேவன் இந்த உலகத்திலே அவனை எந்த நோக்கத்தோடு உருவாக்குகிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாளிலும் நம்மை தேவன் அழைத்து வந்திருக்கிறார். மீண்டுமாய் ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்குள்ளாக நாம் வருவதற்கு முன்பாகவே நம்மை பரிசுத்தம் பண்ணி தான் நம்மை அழைக்கிறார். தேவன் பழைய குணங்களோடு பழைய சிந்தனையோடு நம்மை இந்த புதிய நாளுக்குள்ளாக நம்மை அழைத்து கொண்டு வரவில்லை. தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ணி நாம் உருவாகுவதற்கு முன்னாகவே நம்மை அறிந்து, நாம் யார் என்பதை அறிந்து, நம்முடைய குணங்கள் என்ன என்பதை அறிந்து, மீண்டுமாய் அந்த புதிய வாழ்வை கொடுக்கும்படியாக நம்மை பரிசுத்தம் பண்ணி தான் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து அறிந்து நாம் இந்த நாளுக்குள்ளாக நுழைய வேண்டும். எப்பொழுதும் போல நாம் ஒவ்வொரு நாளும் நுழைவது என்பது வேறு. ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் எழுந்து ஒரு புறமாய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு, ஒரு புறமாய் எப்பொழுதும் ரொட்டீனா நம்முடைய வாழ்வை நகர்த்துவதை போல நகர்த்துகிறவர்கள் உண்டு. ஆனால் ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும், இந்த நாளை எனக்கு கூட்டி கொடுத்தது நான் எப்பொழுதும் போல சராசரி மனிதனாய் வாழுவதற்காக அல்ல, என்னை பரிசுத்தப்படுத்தி நான் யார் என்பதை அறிந்து இதெல்லாம் தெரிந்துதான் மீண்டுமாய் ஒரு நாள் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து இந்த நாளுக்குள்ளாக நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம் என்று சொன்னால், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை அறிந்துதான் மீண்டுமாய் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற உணர்வோடு நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து பார்த்து நாம் நகர்த்துவதற்கு அது ஏற்றதாய் இருக்கும். எப்பொழுதும் போல நான் இந்த நாளை நகர்த்த முடியாது. ஏன் என்று சொன்னால், தேவன் என் வாழ்வை என்னை குறித்து அறிந்திருக்கிறார். அறிந்த தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார். என்னை பரிசுத்தப்படுத்தி தான் என்னை இந்த நாளுக்குள்ளாக என்னை அழைத்து வந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால், பழைய குணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் நுழையாதபடி நம்மை காத்து கொண்டு நாம் இந்த புதிய நாளுக்குள்ளாக ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்கிற சிந்தனையோடு இந்த நாளுக்குள்ளாக நம்முடைய வாழ்வை நகர்த்துவதுதான் மிக சிறந்த ஒரு வாழ்க்கை பயணமாய் இருக்கும். மிக மிக ஒரு ஆசீர்வாதமான ஆவிக்குரிய பயணமாய் இருக்கும். எப்பொழுது போல இந்த நாளை துவங்காதபடி என்னை அறிந்து என்னை பரிசுத்தப்படுத்தி மீண்டுமா எனக்கு வாழ்நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்கிற சிந்தனையோடு நாம் இந்த நாளுக்குள்ளாக நாம் நுழைவோமே. தேவன் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் வைத்திருக்கிறார். சராசரி மனிதர்களை போல நம்முடைய வாழ்வை நகர்த்தாதபடி நம்மை
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த பரிசுத்தப்படுத்தி இருக்கிறபடினால் இந்த நாளிலே ஆண்டவரை நான் தரிசிக்க போகிறேன், ஆண்டவர் என்னோடு நடக்க போகிறார், ஆண்டவரின் வாழ்க்கை பயணத்தில் என்னோடு கலந்து வரப்போகிறார். இந்த சிந்தனை நம் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த சிந்தனை ஆளுகை செய்து விட்டாலே மற்ற சுபாவங்கள், மற்ற குணங்கள், மாம்சீகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைவதற்கு அது ஒரு பெரிய ஒரு தடையாய் இருக்கும். அழைப்பில ஓடுவதற்கு அது உகந்ததாய் இருக்கும். தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ நான் பரிசுத்தவானுக்குரிய அடையாளங்களோடு அந்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். தேவன் இந்த நாளிலே நம்மோடு நடக்க பிரயாசப்படுகிறார். நாம் நடக்கும்படியாக நம்முடைய அழைப்பை உணர்ந்து நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம் யாத்ராகமம் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 33வது அதிகாரம், அதிலே 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பது எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. அவர் சொல்லுகிறார், என்னை அழைத்தீர் அப்பா, இந்த நாளை எனக்கு கூட்டி கொடுத்தீர், இப்படி ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுத்தீர், எனக்கு அழைப்பு கொடுத்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் என் வாழ்க்கையினுடைய இந்த பயணத்திலே என்னோடு யார் வரப்போகிறார்கள், எனக்கு யார் துணையாய் இருக்க போகிறார்கள், இந்த காரியத்தை எனக்காக செய்ய போகிறவர்கள் யார், எனக்காக இந்த காரியத்தை குறித்து பரிந்து பேசுகிறவர்கள் யார், இப்படி பலவிதமான ஒரு கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றலாம். என்று சொன்னால் மோசேவுக்கும் அப்படிதான் தோன்றியது. என்னை அழைத்ததெல்லாம் நீர் உண்மையப்பா, ஆனால் இந்த ஜனங்களை நடத்துவதற்காக என்னை அழைத்தார், ஆனால் என்னோடு கூட வரக்கூடியவர்கள் யார், அப்படி என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் நிற்பதை நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒன்றை அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து விட்டது, அது போதும். அவன் சொல்லுகிற காரியம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து விட்டது என்று சொல்லுகிறான். இந்த கிருபை கிடைத்து விட்டாலே போதுங்க, அந்த நாள் வெற்றி உள்ள ஒரு நாள் தான். நன்றாக நீங்கள் பவுலுடைய வாழ்வை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் வாழ்க்கையில் அவன் சொல்லுகிற காரியம், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அந்த முள் என்னை விட்டு எடுபடும்படி, என்னை விட்டு அகற்றும்படி, என் வாழ்வை விட்டு அது விலகும்படி நான் பலமுறை வேண்டுதல் செய்தேன். ஆனால் ஆண்டவர் ஒன்றே ஒன்று மாத்திரம் பவுலுக்கு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று. ஆனால் நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். என் வாழ்க்கையுடைய பயணத்தில் தடை இருக்கக்கூடாது, கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, பாடுகள் இருக்கக்கூடாது, உபத்திரவங்கள் இருக்கக்கூடாது, அப்படி என்று சொல்லி நாம் நினைப்பது உண்டு. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் அந்த முள்ளை எடுக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிற காரியம், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். இந்த கிருபை பவுலோடு இருந்தபடினால் எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் அவன் வாழ்க்கையுடைய பயணம் செய்கிறதாய் காணப்பட்டாலும் அவனுடைய அழைப்பு அந்த இடத்தில் நிறைவு செய்யப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வாழ்க்கையில வந்துகிற அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் அவனை மேற்கொள்ளவில்லை. அவனை எந்த நோக்கத்தோடு அழைத்தாரோ அந்த நோக்கத்திற்கு அவைகள் தடைகளாய் இருக்க முடியவில்லை. மோசேயுடைய வாழ்வும் அப்படிதான். இந்த நாளிலே நம்முடைய வாழ்வும் உங்களுடைய வாழ்வும் அப்படிதான். அழைத்திருக்கிறார். உங்களோடு யார் வருவார்கள், எப்படி இந்த நாளை நான் நகர்த்த போகிறேன், இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறபடினால் உங்களை அழைத்த நோக்கம் நிறைவேறும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அழைத்தவர் உங்களை அறிந்துதான் அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உன்னை பரிசுத்தப்படுத்தி தான் அழைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வீணான கவலைகள் எல்லாம் தூக்கி எறிந்து விடுவோம். யார் வருவார்கள், நான் எப்படி வாழப் போகிறேன், எப்படி இந்த காரியத்தை நான் சந்திக்க போகிறேன், என்னால் ஆகுமா, இது நடக்குமா நடக்காதா, இப்படி வீணான இந்த குழப்பமான மாம்சிகமான யோசனைகள் எல்லாம் தூக்கி எறிந்து விடலாம்.
என்னை அழைத்தவர் தேவன். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறார், எனக்குள் நற்கிரியை துவங்கி விட்டார், அப்படி வருகை வரைந்தும் தேவன் என்னோடு இருப்பார், அந்த நற்கிரியைகளை என்னுடைய வாழ்விலை செய்வார். உனக்குள் நற்கிரியை துவங்கியவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைந்தும் முடிய நடத்துவார் என்று நம்பி, அப்படி என்று பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் போது சொல்லுகிறார். அப்ப அழைத்து விட்டார், என்னை நடத்தி செல்லுவார். அழைத்தவரை நான் நம்பி இருக்கிறேன். அப்போ நம்முடைய பயணத்தில் யாரை நம்பி நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை நம்பி இருந்தால் போதும். அவருடைய கிருபை என்னோடு இருக்கிறது, அந்த தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. என்னை அழைத்து விட்டார், நான் யார், என் குணம் என்ன, என் சிந்தனை என்ன, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். என்னை அழைத்திருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தி அழைத்திருக்கிறார். அப்போ நான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே தீமை நுழையாது. ஏன்னா பரிசுத்தம் எங்கு இருக்கிறதோ அங்கு தேவன் இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் தான் நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவர், பரிசுத்தத்தோடு இருந்து பாருங்க, தரிசிக்க முடியும். நாள்ல உன்னோடு நடப்பார். பவுலோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பார். மோசோடு இருந்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். மோசே செயல்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஏற்றதாய் மாறியது. பவுலுடைய ஒவ்வொரு நிருபங்களிலும் வல்லமை இருந்தது, அதில் உயிர் இருந்தது. அந்த நிருபங்கள் ஒவ்வொன்றும் இன்று வரை பேசிக்கொண்டே இருக்கிறது. காரணம் தேவனுடைய கிருபை பவுலோடு இருந்தது. உங்களையும் நீங்கள் யார் என்பதையும் அறிந்துதான் தேவன் இந்த நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், பரிசுத்தத்தோடு அழைத்திருக்கிறார். யார் வர வேண்டும், யார் போக வேண்டும் என்கிறது நமக்கு சிந்தனை வேண்டாம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதே என்கிற அந்த ஒரு சிந்தனை போதுங்க, அந்த ஒரு நம்பிக்கை போதுங்க, அந்த ஒரு விசுவாசம் போதுங்க. என் வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரித்துக் கொண்ட வண்ணமாய் நாமும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய சபையாரும் அந்த பயணத்தை தொடருவதற்கு அது ஏற்றதாயிருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே அழைத்தவர் நான் யார் என்பதை அறிந்து அழைத்திருக்கிறார். என்னை பரிசுத்தப்படுத்தி தான் இந்த நாளுக்குள்ளாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் அப்படி ஒரு பெரிய ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அப்படி மோசேவை அழைத்தார், உங்களையும் அழைத்திருக்கிறார். யார் வர வேண்டும், யார் என்ன செய்ய வேண்டும், இந்த வீணான சிந்தனையே வேண்டாம். ரொம்ப அதிகமா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப அதிகமா கவலைப்பட ஆரம்பிச்சிடும். இது என்ன நடக்கும், அது எப்படி நடக்கும், இது என்ன ஆகும், வீணான சிந்தனையே வேண்டாம், தூக்கி எறிந்து விடுங்க. அழைத்தவர் என்னை நடத்தி செல்வார். எனக்குள் நற்கிரியை துவங்கி விட்டாரா, அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் அது முடிய நடத்துவார் என்று நம்பி, பிலிப்பியருக்கு அப்படிதான் பவுல் எழுதுகிறார் இல்லையா? நாமும் நம்புவோமே, ஆண்டவரை நடத்துவார் என்று சொல்லி. என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிற தேவன் எல்லா நிலைகளிலும் மோசேயோடு இருந்தது போல பவுலோடு இருந்தாரே, அவர்களையும் அழைத்தார், அவர்களையும் பரிசுத்தப்படுத்தினார். என்னையும் அழைத்திருக்கிறார், என்னையும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். என்னோடும் கர்த்தர் வருவார், என்னோடும் ஆண்டவர் என்னோடும் வருவார். இந்த நம்பிக்கையை இழந்து விடாமல் உங்கள் பயணத்தை தொடருங்க. இந்த நாள் உண்மையாக ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு நாளாய் அமையும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார். எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 1வது அதிகாரம். லூக்கா 1வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டான். பரிசுத்த ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டான். தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே அவன் மதுவை குடியான். தீமைகளை விளக்குங்க. தேவன் என்னையும் அப்படி அழைத்திருக்கிறார். அங்கு தீமையை விளக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தீமையை விளக்குங்க, தீமையான காரியங்களை அகற்றுங்க. திராட்சரசம் மதுவும் அவன் குடியான். தீமைகள் என்ன இருக்குது விளக்குங்க. தாயின் வயிற்றிற்கு என்ன அழைச்சிருக்கிறார், என்ன அழைத்த தேவன். அப்போ இந்த நாளில் நாம செய்ய வேண்டியது தீமை எதுவும் நுழையாதபடி காத்துக்கொள்ளணும். தீமையே உங்களுடைய வாழ்க்கையில நுழையாதபடி உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. தேவன் உங்களோடு நடக்க விரும்புகிறார். தேவன் உங்களோடு தேவன் நடைப்பயணம் செய்ய வருகிறார். உங்கள் வாழ்க்கையினுடைய பயணத்திலே உங்களோடு இணைந்து நடக்க விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
பரிசுத்தப்படுத்தி அழைத்திருக்கிறார். பழையவர்கள் வேண்டாம். உங்களுடைய சிந்தனை எப்படியோ, உங்களுடைய குணங்கள் எப்படியோ, உங்களுடைய சுபாவங்கள் எப்படியோ, அதையெல்லாம் ஒரு மூட்டை கட்டி தூக்கி எறிஞ்சிருங்க. எரிஞ்சிட்டு என்னை அழைச்சிருக்கிறார் என்று சிந்தனையோடு ஓடுங்க. எனக்குள் அந்த அற்புதத்தை தொடங்கி விட்டார், அந்த பரிசுத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டார், என்னை கடைசி வரைக்கும் நடத்துவார் என்று சொல்லி அவரை மட்டும் நம்பி, அவரை மட்டும் சார்ந்து இந்த நாளை நீங்கள் நகர்த்துங்க. ஆனால் ஒன்றை மாத்திரம் வேதம் சொல்கிறது, தீமை உன்னிடம் அணுகாதபடி நீ தற்காத்துக் கொள்ள வேண்டும். தீமை அணுகாதபடி நீ உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவதற்கு அது ஏற்றதாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படியாக உன்னுடைய வாழ்வை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். அது உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய காரியமாய் இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னுடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம், அதிலே 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டாத ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். அந்த காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த நாளில எந்த விதத்திலும் என் வாழ்க்கையில நுழையக்கூடாது, வரக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும், கேர்ஃபுல்லா இருக்கும். தேவன் நடக்கணும் உங்களோட அப்படி நீங்க பிரயாசப்படுவீர்களானால், பவுலோடு இருந்தார், நடந்தார், மோசேயோடு நடந்தார். அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் அற்புத அடையாளங்களாய் மாறியது. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, பூமி அதிர்ந்தது, அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது, செங்கடல் 2ஆக பிளந்தது. அப்ப என்னோடு நடந்தால் இதெல்லாம் நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஆனால் நீங்கள் தீமை வராதிருக்கிற காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். வேதம் தான் சொல்லுது, எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை நீ தற்காத்துக் கொள்கிறியோ, இந்த பாவம் அணுகாதபடி உன்னை பாதுகாத்துக் கொள்கிறியோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் உன்னோடுவே நடப்பதற்கு அது ஏற்றதாக இருக்கும். அற்கரை துவங்கி விட்டாரா, இயேசு கிறிஸ்து நாள் பரிந்தும் நடத்துவார். அவருடைய வருகை பரிந்தும் அந்த அடையாளங்களுக்கு, அற்புதங்களுக்கு உன்னுடைய வாழ்வில் குறைவு இருக்காது. அற்புதம் என்னைக்கோ ஒன்று நடந்தது, அதே நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் அற்புதம். கானானை சுதந்திரித்துக் கொள்ளும் வரை அற்புதங்கள், அடையாளங்கள் குறைந்து போகவில்லை, குறையாதிருந்தது அந்த அற்புதங்களும் அடையாளங்களும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புத அடையாளங்கள் குறையாமல் இருக்கும், என்றும் குறையாது, என்றும் குறையாது. அழைத்து விட்டார். நீ யார் என்பதை அறிந்துதான் அழைத்திருக்கிறார். அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். நான் தகுதியற்றவன், நான் இப்படிப்பட்டவன், அதெல்லாம் வேண்டாம். நீ அறிந்துதான் அழைத்திருக்கிறார். ஆனால் உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார். பழையவர்களை குறித்து நீ கவலைப்பட தேவையில்லை. உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார். நற்கிரியை துவங்கி விட்டார். தொடர்ந்து நடத்துவார். உன்னை காத்துக் கொள்வதிலே எச்சரிக்கையார். உன்னை தற்காத்துக் கொள்வதிலே கவனமாயிரு. தற்காத்துக் கொள்வதிலே உன் கவனத்தை செலுத்து. தேவன் இந்த நாளை உனக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுப்பார். எடுத்துக்கொள்வோமே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம், அதிலே 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையிலே கனம் அடைவேன். என் தேவன் என்னுடைய பலனாய் இருப்பார். தேவனுடைய பார்வையிலே கனம் அடைவாய், அவர் உனக்கு பலனாய் இருப்பார். உனக்கு அவர் பலன். கவலைப்பட வேண்டாம், வீணான யோசனை வேண்டாம். ஆண்டவர் உனக்கு பலன், ஆண்டவர் உனக்கு பலனாய் இருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளில் சராசரி மனிதர்களை போல எப்பொழுதுமே இந்த நாளை துவங்குவதை போல துவங்க வேண்டாம். நான் யார் என்பதை அறிந்து என்னை பரிசுத்தப்படுத்தி இந்த நாளுக்குள்ளாக என்னை அழைத்து வந்திருக்கிறார். உன்னை அழைத்து வந்திருக்கிறார். மோசேவை அழைக்கும் பொழுது மோசே சொல்கிறான், என்னோடு வருவது யார் என்று நீ சொல்லவில்லையே, என் கிருபை உனக்கு போதும். அவளிடம் முள் எடுக்கிறேன்னு சொல்லலையே, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை இன்று உங்களோடு, அந்த தேவ கிருபை உங்களோடு. அந்த தேவ கிருபை இருக்கிறபடினால்தான் அவன் என்ன செய்தான், தன்னுடைய வாழ்நாளை அதை நிறைவு செய்ய முடிந்தது. தங்களுடைய அழைப்பை அவர்களால் நிறைவு செய்ய முடிந்தது. ஆனால் ஒரு காரியம்,
எச்சரிக்கையா இருங்க. தேவனுக்கு பிரியமில்லாதது நுழையாதபடி எச்சரிக்கையா இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நிச்சயமாய் தேவன், நீங்கள் அவருடைய பலனாய் மாறுவீர்கள். வேதம் அதுதான் அவர் அழகா இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் அதுதான். என் தேவன் என் பலனாய் இருப்பார். தேவன் உங்களுக்கு பலனாய் இருப்பார். தேவன் உங்களுக்கு பலனாய் மாறுவார். கவலையே, ஏன் வீணான சிந்தனையே? ஆண்டவர் எனக்கு பலனாய் மாறிட்டார். கவலைப்படாமல் இந்த நாளுக்குள் நுழைவோம். தேவனை பலனாய் பெற்று இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டு தேவன் நம்மோடு நடக்கிற ஒரு நாளாய், அடையாளங்களோடு அற்புதங்களோடு நம்முடைய வாழ்வை நகர்த்துகிற நாளாய் நாம் இந்த நாளை மாற்றிக்கொள்வோம். எச்சரிக்கையாயிருங்க. கர்த்தர் உங்களோடு நடப்பார். மோசேயோடு இருந்தது போல, பவுலோடு இருந்தது போல நம்மோடு இருப்பார். கவலைப்பட வேண்டாம். என்ன நடக்கும், ஏது என்ன, அதெல்லாம் கவலை வேண்டாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால் அடையாளங்கள் அற்புதங்களாகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் நடந்தது. பவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது. சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்களே என்று சொல்லி அவன் கவலைப்படவில்லை. அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். தன்னோடு இருப்பவரை உணர்ந்தவனாகவே தன்னுடைய வாழ்வை நகர்த்தினான். அடையாளங்களும் அற்புதங்களும் குறைவில்லாமல் காணப்பட்டது. வீணான கவலை வேண்டாம். குறைவில்லாத அற்புத அடையாளங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் செய்வார். தேவன் உங்களோடு இருப்பதை உணருங்க. உங்கள் அழைப்பை உணருங்க. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை உணருங்க. அசுத்தமான காரியங்கள் நுழையாதபடி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் நம்மை சார்ந்தவர்களையும் அது ஆளுகை செய்யும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்களை அழைத்தவர் எங்களை அறிந்து அழைத்திருக்கிறீர். எங்களை அழைத்தவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறீர். இந்த வாழ்க்கையினுடைய பயணத்தில் நாங்கள் வீணான கவலை கொள்வோமானால் ஒரு பயனும் இல்லை. கவலைப்படுவதனால் ஒரு ஜான் முழமும் நாங்கள் கூட்டப்போவது இல்லை. அப்படி நாங்கள் கவலைப்படுவதை காட்டிலும் ஆண்டவர் எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் அறிந்து உணர்ந்து நாங்கள் எச்சரிக்கையோடு பாவம் அணுகாதபடி எங்களை தற்காத்து கொண்டு எங்களுடைய வாழ்வை நகர்த்துவதுதான் நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழுவதற்கு, எங்களுடைய அழைப்பை நாங்கள் நிறைவு செய்வதற்கு அது ஏற்றதாய் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டோம். அப்பா தேவனே எங்களுக்கு பலனாய் மாறுகிறீர் என்பதை அறிந்து கொண்டோம். அந்த வாழ்வை, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வை, அந்த அற்புத அடையாளங்களோடு பயணம் செய்கிற அந்த வாழ்வை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அதை பெற்றுக்கொள்ளும்படி நாங்களும் இன்றைய நாள் செய்தியின் பிரகாரமாக எங்களுடைய வாழ்வை உணர்ந்து அறிந்து பயணம் செய்ய என் ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றிக் கொடுப்பீராக. இந்த நாளில் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்கள் என்ற அன்பின் கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களுடைய பலவீனத்திலே உடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய பலத்தால் இடைகட்டும்படியே ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் எந்த விதத்திலும் அவருடைய ஆத்துமாக்களை சோர்வுக்குள் தள்ளிவிடாதபடி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களோடு பயணம் செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர்கள் வாழ்வை நகர்த்தும்படியான கிருபையை என் ஆண்டவர் நீர் கொடுப்பீராக. அந்த கிருபை பவுலோடு இருந்தது, கிருபை மோசேயோடு இருந்தது. அந்த கிருபை எங்கள் குடும்பத்தோடும் இருக்கட்டும் அப்பா. தேவாதி தேவன், இந்த நாளிலே கணவனும் மனைவியுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை காய்மை துதிக்கிறோம். ஒரு மனதை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. உம்முடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த விசுவாச பயணத்தை நகர்த்த செய்யுங்க. தேவைகள் பல இருக்கிறது, ஆனால் அவைகளை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறது, அவருடைய கிருபை எங்களுக்கு போதும் என்று சொல்லி அந்த கிருபையை பெற்றவர்களாய் அந்த அடையாளங்களோடு அற்புதங்களோடு பயணம் செய்கிற வாழ்வை கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, ஞானத்தினால் இடை கட்டுங்க அம்மா. தேவ ஆவியனுடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிற நினை என்று சொல்லி உம்மை விட்டு விடாதபடி உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு அழைப்பு நிறைவேற கர்த்தனுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளாகவும் அந்த அழைப்பு நிறைவேறட்டும் கர்த்தாவே. காத்துக்கொள்ளுங்க. பலவிதமான தடைகள், பலவிதமான பாடுகள், அவைகளை நினைத்து கவலைப்படாமல் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வெற்றி பயணத்தை தொடரும்படியான கிருபையை கர்த்தனை கொடுப்பீராக. அழைத்தவர் நீர், பரிசுத்தப்படுத்தியவர் நீர், எங்களை அறிந்தவர் நீர். பவுல் சொல்லுகிற வண்ணமாய் அழைத்தவர் முடிவு பரிந்தும் இருப்பேன் என்று சொன்னீரேன். அப்படி உடைய வாலிப பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கும்படி ஜெபிக்கிறேன்.
படித்துக் கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஞானத்தினால் இடை கட்டுங்கப்பா, ஞானத்தின் ஆவியை கொடுங்கப்பா. ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் உம்மிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னீர். எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு, எங்கள் சபை பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்கப்பா. அந்த சுய ஞானத்தினால ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய இயலாது. என் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஞானத்தில் எதிர்த்து நிற்க ஒருவரும் கூடாத ஒரு வாழ்வை நீர் கொடுக்கிறவராயிருந்து அந்த வாழ்வை நீர் கொடுப்பீர் என்று சொன்னால், அப்படி ஒரு ஞானவான் உலகத்தில் தோன்றவில்லை. அப்படி ஒரு ஞானங்களை கொடுக்கிறவர் நீர். அந்த ஞானங்களை எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு, எங்கள் சபை பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் கொடுத்து அவர்களையும் சாட்சியாய் நிறுத்தும்படி, அவருடைய வாழ்க்கையுடைய பயணத்தும் நிறைவு செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோருக்கு கொடுங்க. சமாதானம், உங்களுடைய கிருபை ஒவ்வொருடைய குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதாக. இந்த நாளிலே உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் அவதிவிடுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதார நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள் என்று சொல்லி பல நிலைகளிலே தடுமாறிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை பயணம். எந்த நிலையிலே யாராக இருந்தாலும் எங்களை அழைத்தவர் யார் என்பதை அறிந்து, அழைத்தவர் எங்களை எப்படி அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து, தங்களுடைய வாழ்க்கையில தீமை அணுகாதபடி தங்களை தற்காத்துக் கொண்டு எச்சரிக்கையோடு தங்களுடைய வாழ்வை நகர்த்தும் பொழுது எத்தனை விதமான அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னீரே, அந்த அற்புத அடையாளங்களையும் நீர் இந்த சத்தியத்தின்படி அவர்களும் வாழ்ந்து அந்த அடையாளங்களோடு, அற்புதங்களோடு தங்களுடைய வாழ்வை நகர்த்த என் ஆண்டவனை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுறவர்களுக்காக துதிக்கிறோம். ஒரு ஆண்டை குட்டி கொடுத்தேனப்பா, உம்முடைய கிருபை அவர்களோடு இருப்பதாக, உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆண்டு முழுவதுமாய் என் ஆண்டவர் அவர்களோடு பயணம் செய்யுங்க. தேவனுடைய கரம் அவர்கள் ஆளுகை செய்யட்டும். அழைப்பு பெற்றவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், வரங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் சொல்லி வாஞ்சிக்கிறவர்கள் உண்டு. அவர்களும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் அப்பா. வீணான சிந்தனையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என் ஆண்டவர் எங்களோடு வர விரும்புகிறார், என் ஆண்டவர் எங்களோடு நடக்கிறார். நாங்கள் எச்சரிக்கையாய் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், எச்சரிக்கையாய் எங்களுடைய அழைப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடு, அழைப்பை உணர்ந்து, எந்த நிலையிலிருந்து எங்களை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து, ஜாக்கிரதையாக எச்சரிக்கையோடு தங்களுடைய அழைப்பை ஒவ்வொரு நிறைவு செய்யும்படியான கிருபையை என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த நாளில் நம்முடைய வருகை இருக்குமானால் நம்முடைய கரத்தை பற்றிக்கொள்ள, வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் ஜாக்கிரதையாய் எங்களுடைய வாழ்வை நகர்த்த, உம்முடைய துணையோடு, உம்முடைய பிரசன்னத்தோடு அந்த கிருபையை பெற்றவர்களாய் எங்களுடைய வாழ்வை நகர்த்த என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. துதிகர மகிமை இல்லாமல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பிரசன்னாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து, நோயெல்லாம் குணமாக்கி, உன் பிராண அழிவுகளுக்கு விட்டு, உன்னை கிருபையினால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணம் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென்.